பூமாரி. அட மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காத்த, நீங்க எப்படி இருக்கீங்க? பூமாரி காணோம். பூமாரி உள்ளதானே இருக்கா? என்னாச்சு திடீர்னு? இல்ல, பூமாரியை கூட்டிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? பூமாரிய கூட்டிட்டு போக வந்தீங்களா? ஆமாத்த, பூமாரி இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். காவியா இருக்கதானே செய்றா, அவங்க இருந்துக்கிடுவா. பூமாரி என் கூட அனுப்பி வைங்க. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? பூமாரி பேசாம இங்கே இருக்கட்டுமே, அவளை எதுக்கு தேவையில்லாம கூப்பிட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல அத்த, அவ அங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனாலதான். இல்ல மாப்பிள்ள, அவ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கீங்க? அப்படி சொல்றீங்களா அத்த? ஏன், என்னாச்சு? காவியா இங்க தானே இருக்கா, யாராச்சும் ஒருத்தங்க இருக்கட்டுமே. அதுக்கு இல்ல மாப்பிள்ள, காவியா இருக்காளா என்னன்னு தெரியலையே. வீட்டுக்கு கிளம்புறாளான்ட்டு. பூமாரி வேணா இங்கே இருக்கட்டுமே. அப்படியா அத்த? சரி, உங்க இஷ்டம். நீங்க வாங்க, வந்து உட்காருங்க, டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம். இல்ல அத்த, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பூமாரி இல்ல. உள்ளதானே இருக்கா, இப்போ வருவா. என்னங்க வாங்க, எப்போ வந்தீங்க? என்னாச்சு? இவ தானே ஃபோன் பண்ணி கூப்பிட்டா என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்ட்டு. இப்போ அவங்க அம்மா முன்னாடி எப்போ வந்தீங்கன்னு கேக்குறா. என்னங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன், எப்போ வந்தீங்க? மாப்பிள்ள இப்பதான் பூமாரி வந்தாரு. என்னாச்சுங்க திடீர்னு வந்திருக்கீங்க? இப்பதானே 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க. பாப்பாவை பாக்குறதுக்காக வந்தீங்களா? ஸ்கூல்ல இப்பதாங்க விட்டுட்டு வர்றேன். என்ன சொல்றா இவ, மண்டை குழப்புத. பூமாரி, மாப்பிள்ள உன்னை அந்த வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு வந்திருக்காருமா. ஓ அப்படியா? என்னாச்சுங்க திடீர்னு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அடி பாவி, என்ன இவ இப்படி நடிக்கிறா? என்கிட்ட நீங்க வந்து என்ன கூட்டிட்டு போங்க, நான் அங்க வரப்போறேன்ட்டு இவ தானே சொன்னா. இப்போ அவங்க அம்மா முன்னாடி இப்படி சொல்றா. அம்மா, நீ தப்பா நினைச்சுக்காத சரியா? காவியா இங்க தானமா இருக்கா, நான் வேணா அந்த வீட்டுக்கு போகட்டுமா? அவரெல்லாம் என்ன கூப்பிட வந்திருக்காரு. பாவம் அவருக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன கூப்பிட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் அந்த வீட்டுல இல்லைன்னு வையி, அந்த வீட்டுல ஒரு வேலையும் நடக்காது. நான் தான் சுத்த முத்தி எல்லா வேலையும் பார்த்தாகணும். மற்றபடி யாரும் அவ்வளவா பார்க்க மாட்டாங்கன்ட்டு உனக்கே தெரியும்ல. அதான் அவர் என்ன கூப்பிட வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வேணா கிளம்பட்டுமா? காவியா வேணா இங்க இருக்கட்டும், அப்புறமா 1 மந்த்துக்கு நான் வேணா வந்திருக்கேன். அதான் பூமாரி நானும் சொல்றேன், நீ பேசாம இங்கே இரு பிள்ளைங்களோட. காவியா தான் குட்டியை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கா. அவ வேணா அங்க போகட்டுமே. உனக்கு தான் இங்கிருந்து ஸ்கூல்ல விடுறதுக்குலாம் நல்லா சகஜமாயிடுச்சுல, வண்டி எல்லாம். அவ வேணா அங்க வேணா போகட்டும். சமையல் வேலையும் அவ பார்த்த மாதிரி ஆயிக்கணும், அவ பிள்ளையும் அங்க இருக்கவங்க பார்த்த மாதிரி ஆயிக்கணும். நீ பேசாம இங்க இரு. ஐயோ, எப்படியாச்சும் அந்த வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா அம்மா வேற விட மாட்டேங்காங்களே. இல்லம்மா, அவரே கூப்பிட்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம போய் சொல்ல முடியுமா? நான் சொல்லிட்டேன பூமாரி, சொல்லியாச்சு. மாப்பிள்ளையும் ஓகேன்ட்டாரு. சரியா? என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு ஓகே தானே பூமாரி இங்க இருக்கிறது? ஐயோ கடவுளே, இவர் எதுக்கு ஓகேன்னாரு? நான் அப்ப பார்த்த பாத்ரூம்ல இருந்தேன். ஐயோ ஏங்க, எதுக்கு நீங்க கூப்பிட்டு வந்தீங்க? நான் அந்த வீட்டுக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சமையல் எதுவுமே பிடிக்கல அப்படிதானங்க? அம்மா கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு சமையல் பிடிக்கல, உங்களுக்கு எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ஆள் வேணும்ல. அதுக்கு நான் அங்க இருந்தா தான் சரியா வரும். அம்மாக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க சொல்லுங்க, நீங்க அதுக்கு தானே என்ன கூப்பிட வந்தீங்க? அது இல்ல பூமாரி, உங்க அம்மா தான் இவ்வளோ சொல்றாங்களே, அதுக்கு மீறி நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆமாங்க, முடியாதுதான், சொல்ல முடியாதுதான். அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் உங்களோட சௌரியத்தையும் நீங்க பார்க்கணும்ல. உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு கண்டிப்பா அங்க ஆள் இருந்தாகணும்ல. சமையல்லாம் நல்லா சாப்பிடாம பாருங்க, எப்படி அழைச்சி போயிட்டீங்க. நீங்க தான் எனக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் நான் உங்க கூட வர்றது தானே முறை. உங்களை இப்படியே நாங்க வெளியே அனுப்பினோம்னா வெளியே உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளை எப்படி அனுப்பிட்டாங்க பாருங்க அப்படின்னு தானே நினைப்பாங்க. அந்த கஷ்டத்தைலாம் உங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோங்க. அம்மா எப்படினாலும் சரின்றுவாங்க. இருங்க, நான் போய் பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வரேன். இல்ல பூமாரி, பெட்டியெல்லாம் ஒன்றும் எடுக்க வேண்டாம். மாப்பிள்ள சரின்ட்டாரு. இன்னும் 1 மாசம் 2 மாசத்துக்கு இங்கே இரு. எனக்கு நீ இருக்கிற மாதிரி வராது. காவியா வேணா போகட்டும். ஐயோ அம்மா, நீங்க காவியான்ட்டே இருக்காதீங்க. அவ இங்க உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கா சும்மா. பூமாரி, ஏன் இப்படி கோவப்பட்டு இருக்க? பின்ன என்னங்க, நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க அந்த வீட்டுக்கு. இப்போ வந்துட்டு அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்ல பூமாரி, அத்தை இவ்வளோ தூரம் சொல்றாங்களே. சொன்னா நீங்க உங்களோட இதை பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு ஆபீஸ் போறதுக்கு சாப்பாடெல்லாம் ஒழுங்கா சாப்பிடாம எப்படி ஆயிட்டீங்க பாருங்க. அந்த அணுக்கு ஒண்ணுமே சமைக்க தெரியாது, அவ என்னத்த பண்ணி வைப்பா? ஆமா பூமாரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அனுவுக்குலாம் சமைக்க தெரியாது, ஆனந்திக்கும் தெரியாது. ஒரு தடவை பிரியாணி பண்ணான்னு சொன்னீங்க, அதை கேட்டோன்னே எனக்கு வயத்தை கலக்கிடுச்சு. அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. அம்மா இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. எங்க பாத்தீங்களா, அம்மாவே சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு கிளம்பதான் அம்மா சொல்றாங்க. இருங்க, நான் போய் பெட்டி எடுத்துட்டு வரேன். இல்ல பூமாரி, காவியா இங்க வந்து இருந்ததுல 2-3 வாட்டி பிரியாணி பண்ணா தெரியுமா? நல்ல டேஸ்டா இருந்துச்சு. அவ போய் அங்க எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கட்டும். சரியா? நீ இங்கே இரு. ஐயோ கடுப்பு குழப்புறாங்க. இந்த வீட்டை விட்டு போகலான்னு பார்த்தோம்னா விட மாட்டேங்காங்களே. இந்த வாரம் வேற பார்ட்டி வேற வச்சிருக்காங்க. எப்படி இந்த வீட்டை விட்டு எஸ் ஆகுறதுன்னு ஒன்றும் தெரியல. இவரை வேற கூப்பிட்டது பெரிய தப்பா போச்சு. எப்படி நிக்காரு பேரு மங்கூஸ் மண்டை மாதிரி. அத்தை, பூமாரி ரொம்ப ஆசைப்படுறா, அவ வேணா என் கூட வரட்டுமே. ஐயோடா, நான் ஆசைப்படுறேனா? எனக்கெல்லாம் ஒன்றும் ஆசை கிடையாது. நீங்க கூப்பிட்டதுக்கு தான் நான் ஓகேன்னேன்.
இல்ல மாப்பிள்ள, பூமாரி இங்கே இருந்துட்டு திடீர்னு அந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்கு தான் பூமாரி கிட்ட இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் சரி, அவ ஆசைப்படலைன்னா இங்க வேணா இருக்கட்டும். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க அப்படியே தான் சொல்றீங்க. அப்படி சொல்லவே கூடாது. என்ன பூமாரி, என் கூட வான்னு சொன்னாலுமே கோவப்படுறேன், இங்க இருன்னு சொன்னாலும் கோவப்படுறேன். நான் என்னதான் பண்றது? ஆ, ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. அம்மா கிட்ட கேட்போம். என்னம்மா, நான் போகட்டுமா? மாமா வாங்க மாமா, எப்போ வந்தீங்க? இப்பதான் காவியா வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வீட்ல அத்தை எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க காவியா. பாரு காவியா எப்படி வத்தி போயிட்டாருன்ட்டு. என்ன சாப்பிட்றதுக்காக, ஐயோ சமைக்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்திருக்காரு. என்னாச்சு? பூமாரி அக்கா ஏதோ உளறிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. காவியம்மா, நீ வேணா வீட்டுக்கு போயிட்டு வர்றியா? எந்த வீட்டுக்குமா? உன் வீட்டுக்கு தாண்டி. அங்க வேணா போயிட்டு வர்றியா? மாப்பிள்ளைக்கு காய்ச்சி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையா? பூமாரி ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. பூமாரி வேணா இங்க இருக்கட்டுமே, நீ வேணா போயிட்டு வர்றியா? இல்ல நான் வரல. பிரபா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னும் 1 மந்த்துக்கு இங்க தான் இருக்க போறேன்ட்டு. பூமாரி அக்கா போனா போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐயோ வேற. இருந்தாலும் பூமாரி இங்க இருக்க மாதிரி வராதுல மாப்பிள்ள, அதான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் நல்லாதாம்மா வரும். காவியாவே இங்க இருக்கேன்னு சொல்லிட்டா. நீங்க ஏன் தேவையில்லாம புலம்பிக்கிட்டே இருக்கீங்க? காவியா, நீங்க இருந்து அம்மாக்கு எல்லாம் செஞ்சு கொடு, சரியா? சரிக்கா, நீ போறதா இருந்தா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதான் காவியாவே சொல்லிட்டான்ல பூமாரி அங்க வர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போ பூமாரி வேணா என் கூட வரட்டும் அத்தை. ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையா? இவளை இந்த வீட்டில் வச்சாலே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கா. அங்கே போனேன்னா ஃப்ரெண்டுன்ட்டு யார் கூட இல்லாமல ஊர் சுற்றுவா. இப்போ என்ன செய்யறது? மாப்பிள்ளை கிட்ட இதை பற்றி பேசக்கூட முடியல என்னால். இவ வேற போறேன்ட்டு நிற்கிறா. வேற என்ன பண்ணுறது? போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. ஃப்ரெண்டுக்கு 2 போகட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் அப்போ பூமாரி கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப நடிப்பா உடனே. ஏங்க நீங்க இருங்க, நான் போய் பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வரேன். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அங்க இருக்கதானே செய்து பூமாரி. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு இங்க வரதானே செய்வ. அப்ப யூஸ் பண்றதுக்கு இங்க இருக்கட்டும் இந்த ட்ரெஸ் எல்லாம். நீ அங்க வந்து அங்க உள்ள ட்ரெஸ் யூஸ் பண்ணிக்கோ. கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு தான் உங்களை மாதிரி அதி புத்திசாலி வேணுங்கிறது. சூப்பருங்க, கலக்கிட்டீங்க. மண்டையே குழம்புது. இவ தான் ஃபோன் பண்ணி என்னை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னா அம்மா சரின்ட்டாங்கன்னா, இங்க வந்தோம்னா அத்தையே உள்டாவா பேசுறாங்க. நான் வாயை திறந்து எதுவும் பேசவும் முடியல. இவளை தனியா கூட்டிட்டு போய் தான் கேட்கணும் என்ன பிரச்சனைன்ட்டு. இங்கேயே வச்சு கேட்டா அவ்வளோதான். என் அக்கா முன்னாடி, என் தங்கச்சி முன்னாடி, என் அம்மா முன்னாடி எப்படி கேட்கலான்ட்டு ஏதாவது பேசினான்னு பேசுவா. எதுக்கு வம்பு? பேசாம வாயை மூடிட்டே இருந்துருவோம். அப்பாடா, எப்படியோ வீட்டுக்கு போறதா முடிவாயிடுச்சு. நல்ல வேளை காவியா வந்து நல்லது சொன்னா. இல்லைன்னா அவ்வளோதான், இங்கே கிடக்க வேண்டியதுதான். வீட்டுக்கு போயிட்டு தான் பாட்டி பத்தி யோசிக்கணும். கமல் வேற என்கிட்ட பேசுறான்னு என்னன்னு தெரியல. பூமாரி அக்கா எதுக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு தூயின்னு குனிச்சிட்டு நிக்கா? என்ன பிரச்சனையா இருக்கும்? அம்மா வேற விட மாட்டேங்கிறாங்க. பூமாரி அக்காவுக்கும் அம்மாவுக்கும் ஏற்கனவே சண்டையா வந்துட்டு இருக்கு. அதனால தான் அவ அங்க போகட்டும் நானே முடிவெடுத்தேன். சரி, அவ போகட்டும், அவ வேலையை அவ பார்த்துப்பா. அம்மா உடம்ப பார்த்துக்கோங்க. சரிம்மா பூமாரி, நீ பேசாம இங்கே இருக்கலாம்ல. அம்மா கிட்ட என்ன சொல்லி இங்க வந்தியா? புரியுதுமா, நீங்களும் என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. உன் சூழ்நிலைக்காண்டி தானடி ஒன்னு அங்கே இருக்க சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் சூழ்நிலையை நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீங்க என்ன பத்தி எந்த கவலைப்படாதீங்க. நீங்க உங்க உடம்ப மட்டும் பார்த்துக்கோங்க. டைமுக்கு மாத்திரை மட்டும் போடுங்க, புரியுதா? சரி பூமாரி, டைம் கிடைச்சா வந்துட்டு போ. சரிம்மா.